எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியேன் இன்று தினம் ஒரு திருக்கதையில் காரைக்கால் அம்மையார், புனிதவதி என்கின்ற காரைக்கால் அம்மையாரை பற்றி உங்களிடம் கதையாக சொல்ல விரும்புகின்றேன். இது ஒரு அடியாரினுடைய கதை, சிறந்த அடியாருடைய கதை. இந்த அம்மையார் சிறு வயதிலேயே சிவபெருமான் மீது அளவற்ற பற்றும் பாசமும் கொண்டவராக வளர்ந்து வந்தார். தன் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லும் பொழுது ஒரு முறை தேங்காய், புஷ்பம், பழம் கூடையிலே எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். எதிரிலே ஒரு அடியார், சிவன் அடியார், புனிதவதி அம்மாவிடம் வந்து, தாயே, பசிக்கிறது, ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். புனிதவதி அம்மையார் சட்டென்று தன் கூடையில் இருந்த பழத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, சாப்பிடுங்கள் என்று கூறினார். மீண்டும் கொஞ்ச தூரம் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இறைவனுடைய லீலையோ என்னவோ தெரியாது, இன்னொரு அடியார், சிவனடியார், அம்மையே, அம்மா பசிக்கிறது, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிறார். சற்றும் தயங்காத புனிதவதி அம்மையார் தன் கூடையில் இருந்த தேங்காவை எடுத்து சடால் என உடைத்து அதில் உள்ளே இருந்த பருப்புகளை அழகாக எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்து, சாப்பிடுங்கள் என்று கொடுக்கிறார். புனிதவதி கூட வந்திருந்த அவருடைய நண்பி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, சாமிக்கு வைத்திருந்த பழத்தை அவருக்கு கொடுத்துட்டு தேங்காவை இவருக்கு கொடுத்துட்டு, அப்ப சாமிக்கு எதை படைக்க போற அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு கேட்குறாங்க. உடனே புனிதவதி சொல்கிறார், இறைவனுக்கு படைப்பது, ஏழைக்கு கொடுப்பது, இறைவனுக்கு கொடுப்பது போன்று என்று அந்த நண்பியிடம் சொல்கிறார். என் அப்பன் சந்தோஷப்பட்டிருப்பார். வந்தது யார் தெரியுமா? இருவருமே சிவனடியார்கள். சிவன் அடியார்களை கவனித்தால் சிவனையே கவனித்தது போன்று என் அப்பன், என் ஐயன் சிவனையே கவனித்ததாக நான் நினைத்து கொண்டேன். என் ஐயனே வந்ததாக நினைத்து கொண்டுதான் கொடுத்தேன் என்று புனிதவதி கூறுகிறார். இப்படியாகத்தான் புனிதவதி சிறு வயதிலிருந்தே எந்த அடியார்களை பார்த்தாலும் சடாலென்று ஓடி சென்று காலில் விழுந்து, சிவாய நம, திருச்சிற்றம்பலம், சிவாய நம, சிவாய நம என்று சிவனடியாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார். இது அவருக்கு சிறு வயதிலிருந்தே வந்தது. யாரை பார்த்தாலும், அடியார்களை பார்த்தால் சிவபெருமானையே பார்ப்பது போன்று நினைத்துக் கொள்வாராம். அப்படி ஒரு சிவபெருமான் மீது பற்று, பாசம், அன்பே சிவம். அடியாருக்கு கொடுப்பதே சிவனுக்கு கொடுப்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்தார் புனிதவதி அம்மையார். காலம் சென்றது. புனிதவதி அம்மையாருக்கு புனிதவதி அம்மையாருக்கு திருமண வயது நெருங்கியவுடன் பரமதத்தன் என்ற இளைஞனை புனிதவதிக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவன் வணிகம் செய்வதில் சிறந்தவன், பொருளை ஈட்டு பொருளை சம்பாதிப்பவன். எனவே அவனுக்கு செல்வங்கள் மிகுந்திருந்தது. திருமணம் நடக்கின்றது. நடந்து முடிந்தவுடன் அவன் சொல்கிறான்,
புனிதவதி, நான் பொருள் விற்று பொருள் செய்பவன், எனவே நமக்கு ஒரு நாளும் பண கஷ்டம் வராது, நீ தான தர்மங்கள் செய்யலாம் என்று கூறுகிறார். புனிதவதிக்கோ மிகவும் சந்தோஷம். அப்பொழுது புனிதவதி சொல்கிறாள், நானோ பொருள் கொடுத்து அருள் சேர்ப்பவள், நீங்கள் பொருள் விற்று பொருள் சேர்ப்பவர், நான் அருள் சேர்ப்பவள், என் ஐயனுடைய அருளை சேர்ப்பவள், எனவே நமக்கு எப்பொழுதும் துன்பம் வராது, நம்மை நம் ஈசன் காப்பான் என்று புனிதவதி தன் கணவன் பரமதத்தனிடம் கூறுகிறார். அப்பொழுது அவன் நினைக்கிறான், இவள் என்ன இவ்வளவு ஒரே பைத்தியம் பிடித்தவர் போல் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறாள், சரி இருக்கட்டும், சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பற்று கொண்டவள் என்று சொன்னார்களே, ஓ சரி என்று தன் மனதிலே நினைத்து கொண்டவன் புனிதவதி செய்யும் நற்காரியங்களுக்கெல்லாம் தடை சொல்லாமல் அவளுக்கு பக்கபலமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் புனிதவதி அம்மையார் மனதுக்குள்ளே சஞ்சலம் ஏற்பட்டது. சிவ பரம்பொருள் அவளை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள நினைத்தாரோ என்னவோ, அவள் சிவபெருமானை அதீதமாக நினைக்க தோன்றினாள். இப்படி நினைக்க தோன்றியவளுக்கு குடும்பத்தில் இருப்பதா, சிவபெருமான ஐயனிடமே சென்று அவனுக்கு தொண்டு செய்வதா என்பதில் ஐயம் ஏற்பட்டது. உடனே மீண்டும் அவள் நினைக்கிறாள், தன் தந்தை பொருள்கள் செலவு செய்து ஆடம்பரமாக திருமணம் நடத்தி வைத்தார், இந்த பந்தத்தை கொடுத்தார், இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபட்டால் தந்தைக்கு வருத்தம் ஏற்படும், புகுந்த வீட்டின் பெருமையும் வளர்ந்த வீட்டின் பிறந்த வீட்டுக்கு நற்பெயரும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு குடும்பத்தோடு இல்லறத்தோடு இறைவனை நினைப்பதும் சிறந்த வழியே என்று தனக்குத்தானே மீண்டும் சொல்லிக் கொண்டாள் புனிதவதி. இப்படி காலம் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு அடியவர் அவர் வீட்டுக்கு வருகிறார். அவரை கண்டவுடன் ஓடோடி சென்று சிவனடியாரை கண்டவுடன் ஓடோடி சென்று சிவனே வந்துவிட்டார் என்று நினைத்து உள்ளம் உருகி அவரை வீட்டின் உள்ளே அழைத்து உட்கார வைத்து உபசரித்து விருந்து படைத்தார். விருந்து படைத்து அவர் காலில் விழுந்து வணங்கினார். வணங்கி அந்த வணங்கல் அவளுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அண்ட சராச்சரத்தையும் ஆட்டி வைக்கும் குஞ்சிதபாதமோ என்று தவித்தாள். அப்படிப்பட்ட சிவபெருமானா இவர் என்று மனதுக்குள்ளே நினைத்துவாறு அந்தரங்கத்திலே அந்த அடியாருக்கு பாத பூஜை செய்வது போன்று தன் கையில் இருந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டாராம். என்றேனும் இப்படி ஒரு நாள் சிவன் நம் இல்லம் தேடி வருவார், நாம் அவர் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்று அப்பொழுதே நினைத்து கொண்டாராம். இப்படி பித்து பிடித்தவர் போன்று வாழத் தொடங்கிவிட்டார் புனிதவதி அம்மையார். பரமதித்தன் இந்த சமயத்திலே பரமதத்தன் ஒருவர் சந்தித்தார். 2 மாங்கனிகளை கொடுத்து, இது அரிய கனி, காலையில் சுவையில் ஈடு இல்லாதது, ஒரு முறை சுவைத்தால் மறுமுறை சுவைக்க தூண்டுவது, கிடைப்பதற்கு அரிய இந்த மாம்பழத்தை உனக்கு கொடுக்கிறேன், இதை வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே, நீயே சாப்பிடு என்று பரமதத்தனுடைய தெரிந்தவர் ஒருவர் அவரிடம் கொடுத்து விட்டு சென்றார்.
உடனே பரமதத்தன், மாங்கனிகளிலே அரசன், கனிகளிலே அரசன் மாங்கனி அல்லவா, அதுவும் புளிப்பானது இனிப்பாக இருப்பது மாங்கனி அல்லவா, இப்படிப்பட்ட மாங்கனியை அரிய கனி என்று சொல்லியிருக்கிறார். சரி, இதை நாம் இப்பொழுதே சாப்பிடலாமா என்று நினைத்து முகர்ந்து கூட பார்க்கவில்லை, நுகர்ந்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் தன் புனிதவதியினுடைய ஞாபகம் அவருக்கு வந்து, புனிதவதி எப்பொழுதும் எந்த பொருள் கொடுத்தாலும், உணவு கொடுத்தாலும் அதை எடுத்து சென்று சிவபெருமானுடைய பூஜை அறையில் பாதத்திலே வைத்து அதை அவருக்கு படைத்துவிட்டு பிறகுதான் எடுத்து தானும் உண்ணுவார், பிறருக்கும் கொடுப்பார் என்பதை அப்பொழுது நினைவுக்கு அவருக்கு வந்தது. உடனே அவர் என்ன செய்தார், அந்த மாங்கனிகளை கையில் எடுத்துக்கொண்டவர் நேராக புனிதவதியிடம் வந்து, புனிதவதி, இந்த பழம் என்னுடைய தெரிந்தவர் ஒருவர் கொடுத்தார், மிகவும் அரிய கனி என்று சொல்லி கொடுத்தார், சுவையானதும் என்று கொடுத்தார், இதை வேறு யாரிடமும் கொடுக்க கூடாது என்றும் சொல்லி கொடுத்தார். எனவே இதை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வைத்து விட்டு வா என்று, பூஜை அறையில் வைத்து விட்டு வா என்று சொல்லி, பிறகு நான் கடைவீதிக்கு சென்று வருகிறேன், வந்து பிறகு மாம்பழத்தை உட்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இந்த சமயத்திலே புனிதவதி சிவனை வணங்கிவிட்டு மாங்கனிகளை பார்த்தாள். கனியின் பொன்னிற மேனி அவளுக்கு ஈசனை நினைவூட்டியது. ஈசனே மாங்கனி என்றாலே திருவிளையாடல் தானே என்ற திருவிளையாடல் புரியும் நீ இங்கு வந்தனையோ என்று தன் மனதுக்குள் நினைத்து கேள்வி எழுப்பிக் கொண்டாளாம். ஓம் சிவாய நம என்று ஒரு குரல் வாசலிலிருந்து இந்த நேரத்தில் கேட்டது. உடனே புனிதவதி அந்த குரலில் ஈர்க்கப்பட்டு வாசலுக்கு ஓடி வந்தாள். அங்கே ஒரு சிவனடியார் நின்று கொண்டிருந்தார். ஜடாமுடி வேறு தரித்திருந்தார். அவர் நெற்றியில் பால் போல திருநீரு மின்னியது. அவர் முன் கைகளில் அணிந்திருந்த ருத்ராட்ச காப்பு பாம்பு போன்று, நாகாபரணம் போன்று விளங்கியதாம். மார்பில் முப்புரி நூலும் காவி உடையும் தரித்த அந்த சிவனடியாரை கண்டதுமே சிவத்தை கண்டது போல் நெகிழ்ந்து அவர் காலில் விழுந்து வணங்கி பணிந்து புனிதவதி அம்மையார் நின்றாராம். அம்மா, புசிக்க ஏதேனும் தர முடியுமா என்று அந்த முனிவர் கேட்டார். புனிதவதிக்கு மனம் நெகிழ்ந்தது. சிவமே, கொஞ்சம் இப்படி திண்ணையில் அமர்ந்திருந்தால் உடனே உணவு சமைத்து நல்ல விருந்து சமர்ப்பிக்கிறேன் சுவாமி என்று கூறி உள்ளே சென்றார். உடனே அந்த முனிவர், தாயே, உன் அன்பு என்னை நெகிழச் செய்கிறது. ஆனால் நிதானமாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இங்கு பொறுமையாக இல்லை. எனக்கு உடனடியாக இருப்பதை கொடு, சாப்பிட்டு விட்டு செல்கிறேன் என்று அந்த சிவனடியார் சொல்கிறார். இருப்பதை கொடு, இருப்பதை கொடுன்னா அப்ப யோசிக்கிறாங்க புனிதவதி அம்மையார். புரிந்து விட்டது அவருக்கு. ஓ, காலையில் தன்னுடைய கணவர் கொடுத்த மாம்பழம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. சரி சரி சுவாமி என்று உள்ளே ஓடி சென்றவள் மாங்கனியில் இருந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு, சிவனடியார் கேட்டபோது இல்லை என்று சொல்லக்கூடாது இல்லவா, எனவே இல்லை என்று சொல்லாமல் வாசலுக்கு வந்தவள் தன் கையில் இருந்த மாம்பழத்தை சிவனடியாருக்கு கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்த அந்த சிவனடியார் சிவாய நம என்று சொன்னபடியே பழத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறார். இந்த நேரத்தில் பரமதத்தன் வீட்டுக்கு வரார். தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தவுடனே, ரொம்ப பசிக்குது புனிதவதி, அந்த காலையில் கொடுத்து அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வா
அப்படின்னு சொல்றாரு. உடனே புனிதவதி அம்மையார் உள்ள போறாங்க. பூஜை அறையில் வைத்திருந்த மாம்பழத்தை இருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கணவர் பரமதத்தனிடம் கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி சாப்பிட்டு, ஆஹா, இப்படி ஒரு சுவை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை, உணர்ந்ததே இல்லை, அப்படி சுவையா இருக்குதே அப்படி சொல்லி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு. உடனே அந்த புனிதவதி அம்மையார் என்ன பண்றாரு, அவர் சாப்பிட்ற அழகை பார்த்து, ஓ, நம்முடைய சிவனடியாருக்கு நல்ல பழத்தை தான் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம கணவரே இவ்வளோ ருசிச்சு சாப்பிடும்போது அவர் எப்படி சாப்பிடுவார் சிவனடியார் அப்படி நினைக்கிறாங்க அந்த அம்மா. நினச்சி சிவநாமத்தை சொல்லி அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே மெய்மறந்து தன்னுடைய கணவரையே பார்த்துட்டு மெய்மறந்து நின்றுகிறார். புனிதவதி, இது அரிதிலும் அரிதான மாம்பழம், எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, அதனால நான் 2 கொடுத்தேன்ல, அது இன்னொன்று உள்ள இருக்குல்ல, அது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு புனிதவதி கிட்ட பரமதத்தன் சொல்றார். உடனே புனிதவதி அம்மா அப்படியே மெய் மறந்து நின்றுக்கிறாங்க இல்லையா, அப்போ சிவனையே நினைச்சு நின்றுட்டுனாங்களாம். புனிதவதி உறக்க சொல்றாரு. உடனே தன்னிலைக்கு அப்பயும் வரலையா அந்த அம்மா. அவர் பார்வையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மெய் மறந்து உள்ள போறாங்க. போ உள்ள போய் மாம்பழத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு பரமதத்தன் சொல்றாரு. புனிதவதி அப்படியே மெய் மறந்து தலையசைத்துக்கிட்டே உள்ள போறாங்க. பூஜை அறைக்கு போறாங்க. தட்டை பார்க்குறாங்க. பூஜை அறையில் அந்த தட்டு வெறுமையா இருக்குது, மாம்பழமே இல்லை. அதான் ஒன்று கொடுத்துட்டாங்களே. தட்டை அப்படியே கையில் தடவி பார்க்குறாங்க, மாம்பழம் இல்லை. நான் இதை எப்படி அவரிடம் சொல்லவில்லை, இதை அவர் முதலிலே சொல்லவில்லையே, ஏன் சொல்லாமல் விட்டேன்? அப்போதான் நினைவுக்கு வராங்க அந்த அம்மா. சரி, இல்லைன்னு சொன்னால் என்ன நினைப்பாரு? சிவனே, இது என்ன சோதனை, சுவையான மாம்பழம் சாப்பிடலான்னு மகிழ்ந்தவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டேனே சுவாமி, இது முழுவதும் என் பிழைதான். ஈசனே, இது என்ன விளையாட்டு சாமி? புனிதவதி தன் கைகளை சேர்த்து, இறைவா, இது என்ன சோதனை, நான் செய்தது தவறா சுவாமி, ஈசனே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே கையை இப்படி நீட்டிக்கிட்டே கேட்குறாங்க. திடீர்னு பார்த்தா அது கையில் மாம்பழம் வந்து நிற்குது. புனிதவதி அப்படி செலுத்து போனாங்க அந்த அம்மா. ஈசனே, இல்லை இல்லை, நான் செய்தது தவறு இல்லை, ஓம் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு, எல்லாம் உன் திருவிளையாடல் சுவாமி என்று சொல்லிக்கொண்டு மாம்பழத்தை மகிழ்வோடு பரமதத்தனோட வெளியே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. உடனே பரமதத்தன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு என்ன சொல்றாரு, ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்கிறது, முன் சாப்பிட்ட பழத்தை விட இந்த பழம் அவ்வளவு ருசியாக இருக்கிறது, தேவாமிர்த மாதிரி இருக்கிறது, ஆஹா, அற்புதம் அற்புதம் அப்படின்னு சாப்பிட்றாரே தவிர சாப்பிட்ட கனியை தன் மனைவிக்கு கொஞ்சமாவது கொடுக்கணுன்ற எண்ணமே அவருக்கு வரல. என்ன அப்படிப்பட்டது அவர் தனக்கு தான் அப்படி முதல்ல நினைக்கிறவர் அவர். உடனே புனிதவதி அப்படியே பார்க்குறாங்க, மெய் மறந்து அவரை பார்க்குறாங்க. அவர் சொல்றாரு, புனிதா, இதற்கு முன்ன சாப்பிட்ட பழத்தை விட இந்த பழம் அவ்வளோ அற்புத சுவை அப்படின்றாரு. உடனே புனிதவதி அம்மையாரு கடகடன்னு சிரிக்கிறாங்க. சுவாமி, நீங்கள் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் இது தேவலோகத்திலிருந்து வந்த பழம்தான் அப்படின்னு சொல்றாங்க. பரமதத்தன் அப்படியே திகைச்சு போறான். என்ன சொல்ற, என்ன உளறுகிறாய், நான் கொடுத்த பழங்கள் தானே இவை அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சுவாமி, இல்ல, நீங்க கொடுத்து சென்றது ஒண்ணு சிவனடியாருக்கு வந்து வாங்கி போயிட்டாரு, இன்னொன்று கனியை நீங்க சுவைச்சிங்க, மறுபடியும் நீங்க கேட்ட போது நான் அதிர்ந்து போயிட்டேன், என்ன பண்ணதுன்னு தெரியல, சுவாமி ஈஸ்வரனிடம் போயிட்டு முறையிட்டேன், அவர் கொடுத்த
கனி தான் இப்போ நீங்க சாப்பிட்டது அப்படின்னு புனிதவதி அம்மையார் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. போதும் புனிதவதி, உன் சிவபுராணத்தை சொல்லாத, நிறுத்து. ஏதோ பக்தி பக்தி நினைச்சா ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா எதோ சொல்றியே. அடியாருக்கு பூஜை செய்யற, அன்னம் கொடுக்குற, இதெல்லாம் ரைட் சரிதான். ஆனா இப்போ உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிச்சு, சிவ பித்தம் தலைக்கு ஏறிச்சு. உன் கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, அழுத்து விடாத, புரியுதா அப்படின்னு சிவன் வந்தாராம், பணத்தை தந்தாராம். இதை நான் நம்பணுமா அப்படின்னு கோபமா பேசுறாரு. புனிதவதி அம்மையார், புனிதவதி கண்ணீர்ல மிதக்கிறாங்க, கண்ணீரோடு அழுது சொல்றாங்க. இந்த நேரத்துல கணவன் மேல பக்தி, கணவன் மேல காதல், சுவாமி மேல பக்தி என்ன செய்கிறது? எடுத்து சொல்லி வைக்கும், புரிய வைக்க முடியல அவரால். உடனே சுவாமி, நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சுவாமி, சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சத்தியத்தை குப்பையில தூக்கி போடு. நீ சொன்னது உண்மைன்னா உன் ஈசனை இங்க வந்து இப்ப மாம்பழத்தை தர சொல்லு, நான் நம்புறேன் அப்படின்னு பரமதத்தன் சொல்றார். சாமி, தவறு சாமி, அப்படி சொல்லாதீங்க சாமி, சுவாமியை நம்ம சோதிக்கூடாது சாமி. அப்படிலாம் சாமியை நம்ம கேட்டப்படலாம் அவர் போய் சோதிச்சு மறுபடியும் சோதிச்சோம்னா அது தப்பு சாமி அப்படின்னு புனிதவதி அம்மா சொல்றாங்க. உடனே சாமி சோதிக்கிற சக்தி எனக்கு இல்லை சுவாமி அப்படின்னு புனிதவதி சொன்ன உடனே, அதான பார்த்தேன், சாமர்த்தியமா பேசுறியே, மந்திரத்துல மாங்காய் பறிக்க முடியாதுன்னு அதை போல உன் கதை. இப்போ என்னை நம்ப விட்டுட்டு இப்போ பழம் சுவாமி ஈஸ்வர்கிட்ட கேட்கறதான்னு சொல்றியா? சரி போ, உன்னை மன்னிக்கிறேன், ஆனா மீண்டும் இது கூட பொய் சொல்லாத அப்படின்னு பரமதத்தன் சொல்றார். சாமி, நான் பொய் சொல்ல சாமி, அடியார் வந்தது உண்மை, அவர் பொருள் பழத்தை வாங்கி சாப்பிட்டது உண்மை. அதனால இன்னொரு பழம் நீங்க கேட்ட உடனே சுவாமி சிவபெருமானிடம் வாங்கி அவர் எனக்கு கொடுத்தது, உங்களுக்கு கொடுத்தது உண்மை சுவாமி அப்படின்னு மேல மேல சொல்றாங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டு சொல்றாங்க. உடனே நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டாலும் பொய்யை மெய்யாக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்றாரு. சரி சாமி, ஈசனை இப்போதே பணத்தை தர சொல்றேன், ஆனா சுவாமி இது தப்பு சுவாமி, மறுபடியும் சொல்ற சுவாமி அப்படின்னு புனிதவதி சொல்றாங்க. சரி, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி சிவபெருமான் உண்மையிலேயே பணம் கொடுத்தது உண்மைன்னா, இப்ப நீ பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்தனா, சிவபெருமானே வந்து கொடுத்தாருன்னா, நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் நல்வழிக்கு தர்ம காரியங்களுக்கு செய்கிறேன், சிவபெருமான் மீது பக்தியை செலுத்தி சிவனடியாராக நான் மாறுறேன், சிவனுக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு பரமதத்தன் சொல்றார். உடனே புனிதவதி அம்மையார், ஆஹா, என் சுவாமிக்கு தொண்டு செய்கிறீர்களா, என் சுவாமி பெயரில் தர்ம காரியங்கள் செய்கிறீரா, அப்படி என்றால் நான் சுவாமியிடம் கேட்கிறேன், நான் மீண்டும் பழத்தை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிவபெருமானை நோக்கி, சுவாமி, நீங்கள் நடத்திய நாடகம், நீங்கள் நடத்திய விளையாட்டு போதும், இன்னொரு முறை விளையாட வேண்டாம் சுவாமி. என் கணவர் கேட்கிறார், அதுவும் உன் சிவனடியாராக மாற கேட்கிறார், பழத்தை கொடுங்கள் சுவாமி, இன்னொரு பழத்தை கொடுங்கள் என்று சிவபெருமானை நோக்கி
வேண்டுகிறார் அம்மையார், வேண்டுகிறாள் புனிதவதி. வேண்டிய உடனே சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் கையிலே பழம் வந்து நிற்கிறது. புனிதவதி பழத்தை தன்னுடைய கணவனிடம் நீட்டினாள். கைகளால் தொட்டால் அவன் மேனி சிலிர்த்தது, கண்ணீர் பெருகியது. சிவநடனம் புரிந்து கொண்டிருந்த புனிதவதியின் கால்களில் விழுந்தான் பரமதத்தன். அம்மையே, என்னை மன்னித்து விடு, கதறினான். புனிதவதியின் ஆவேசம் தவிர்ந்தது. சிறிது நேரம் கழித்துதான் அவள் தன் நிலைக்கு வந்தாள். புனிதவதி, நீ புனிதமானவள், இறைவனுக்கு தொண்டு செய்ய பிறந்தவள், என்னை மன்னித்தேன் அப்படின்னு சொல்லு தாயே அப்படின்னு பரமதத்தன் கேட்கிறான். ஐயோ, என்ன பேசுறீங்க சுவாமி, என்ன பேசுறீங்க சாமி, உன் மனைவி நான், இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், என் காலில் விழாதீர்கள், எழுந்திருங்கள் என்று பதறி அடித்து தன் கணவனிடம் வேண்டுகிறாள் புனிதவதி அம்மையார். உடனே, இத்தனை நாள் முரணாக இருந்து விட்டேன், நீ தெய்வத்தை உணர்ந்தவள், உன்னிடம் நான் குடும்பம் நடத்த முடியாது. இல்லை அம்மா, இல்லை. கடவுள் கேட்டவுடன் உனக்கு மனமிறங்கி கொடுத்தார். எப்பேற்பட்ட புனிதவதி நீ, உன்னுடன் நான் வாழ முடியாது. நீ இறைவனுக்கு தொண்டு செய்ய பிறந்தவள், எனக்கு அது உன்னுடன் வாழ அருகதி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதி இருந்து விடைபெற்று போறார். உடனே இதை கேட்ட புனிதவதி அம்மையார் அப்படியே நிலை கலைஞ்சு போயிடுறாங்க. உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. உறைஞ்சு போயிட்டு, சுவாமி, இறைவன் மீது பற்று கொண்டிருப்பது உண்மைதான், ஆனால் உங்களையும் நான் நேசிக்கிறேன், உங்களிடம் நான் வாழ்வேன் என்று சொல்கிறார். ஆனால் பரமதத்தன் கேட்பதாக இல்லை. ஊரார் பெரியவர்கள் எத்தனையோ பேர் சொல்லியும் பரமதத்தன் கேட்காமல் புனிதவதியிடமிருந்து விலகி செல்கிறான். உடனே புனிதவதி ஊரார்கள் எல்லாரும், உறவினர்கள் எல்லோரும் யார் சொல்லியும் கேட்காத பரமதத்தனிடமிருந்து எப்படி நான் பிரிவேன் என்று நினைத்தவளுக்கு, இறைவா, இது உன்னுடைய திருவிளையாடல் தானா? புரிந்து கொண்டேன் சுவாமி, புரிந்து கொண்டேன். எனக்கெல்லாம் இனி நீதான், என் வாழ்வே நீதான் சுவாமி. என் பிறவியே உன்னை வணங்க நான் எடுத்தது. இப்பிறவி இன்று முதல் புனிதமடையட்டும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, இனி நான் இந்த பிறவி கடலை தாண்டி உன்னிடம் வந்து சேருவேன் சுவாமி என்று புனிதவதி அம்மையார் சிவபெருமானை நோக்கி கீழே விழுந்து வணங்கினார். இந்த சமயத்திலே புனிதவதி அம்மையார் சிவபெருமானை நோக்கி கேட்டாங்களா, சுவாமி, இனி எனக்கு இந்த இளமை உடல் எதற்கு? ஈசனை அடைய இந்த உடல் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த உடல் இல்லாது பெண்களும் நடுங்கும், ஆண்கள் மட்டுமல்ல சுவாமி, பெண்களும் நடுங்கும், பேயுரு தா அப்படின்னு கேட்டாங்களாம். பேய் போன்ற உருவத்தை எனக்கு கொடு, வயதான உருவத்தை கொடு எனக்கு என்று புனிதவதி தாயார் சிவபெருமானிடம் வேண்டினார்களாம். அப்படிப்பட்ட அந்த தாய் சிவபெருமான் அதே உருவத்தை அவருக்கு அளித்து வயதான உருவத்தை கொடுத்தார். அந்த தாய் தான் இன்றும் காரைக்கால் அம்மையார் என்று போற்றத் தொடங்கியது. இப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் இதன் பிறகு ஊராக சென்று சுவாமியை வணங்கி, திருத்தலங்களுக்கு சென்று வணங்கி, அவர் புகழ் பாடி, அவரையே சதா நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அந்த நேரத்திலே கைலாயம் சென்றார். எப்படி சென்றார் தெரியுமா? தலையை தரையில் வைத்து கைகளை தரையில் ஊன்றி தலைகீழாக நின்று அதன்படி நடந்து கைலாயம் சென்றார். அங்கே சிவபெருமான், என் அம்மை வருகிறார், அம்மையே வாரும் அப்படின்னு சிவபெருமான் காரைக்கால் அம்மையார அழைச்சுக்கிட்டார். அப்போ கேட்குறாங்களாம் சிவபெருமான், அம்மா உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்று கேட்கிறார். சுவாமி, எனக்கு பிறவா வர வேண்டும் சுவாமி, பிறவா வர வேண்டும். அப்படியே பிறந்தாலும் உன்னை நினைத்து உன்னை பூஜிக்கின்ற அடியாராக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். எனவே சிவபெருமான் என்ன சொல்றாரு? நீ கேட்பது போன்றே பிறவாவரம் தருகிறேன் அம்மையே என்று பிறவாவரம் தந்து இந்த காரைக்கால் அம்மையாரை தன் உடலிலே ஐக்கியமாக்கி கொண்டார். அப்படிப்பட்ட ஐயன் சிவபெருமானை காரைக்கால் அம்மையார் வணங்கி பிறவா வரம் பெற்று சுவாமியிடம் அடைக்கலம் அடைந்தார். அந்த புனிதவதியின் மாம்பழ திருவிளையாடல் இன்றும் ஒவ்வொரு வருடமும் காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரான காரைக்காலில் மாம்பழ திருவிழா நடைபெறும். அந்த மாம்பழ திருவிழாவில் மாம்பழங்களை படைத்து மாம்பழங்களை வீசி எறிவார்களாம். அது யார் கையில் கிடைக்கிறதோ அவர்கள் அதை உண்டு மகிழ்ந்தால் அவர்களுக்கு உடம்பில் உள்ள பிறவி நோய்கள் எல்லாம் தீரும் என்பது ஒரு ஐதீகம். அது மட்டுமல்ல, குழந்தை இல்லாதவர்கள் அந்த மாம்பழங்களை வீசி எறியும் மாம்பழங்களை பெற்று உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையான ஒரு நம்பிக்கையாக இன்றும் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாம்பழ திருவிழா பாண்டிச்சேரி காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரான காரைக்காலுக்கு சென்று சுவாமியை வணங்கி அம்மையாரை வணங்குங்கள். அதே போன்று அம்மையார் அவருக்கு முக்தி கிடைத்த திருத்தலம் திருவாலங்காடு என்ற இடத்திலே சுவாமி அம்மையாரை வரவழைத்து அங்கே பதிகம் பாட வைத்து அங்கிருந்துதான் அம்மையார் திருவாலங்காட்டிலே இருந்துதான் கைலாயம் சென்றார். அங்கேயே அவருக்கு மோட்சம் கிடைத்தது. சுவாமியிடம் அடைக்கலம் அடைந்தார். திருவாலங்காட்டில் முக்தி பெற்றார். திருவாலங்காடு அரக்கோணம் அருகே உள்ளது. அந்த திருத்தலத்திற்கு சென்று திருவாலங்காடில் சிவபெருமானையும் அம்மையாரையும் வணங்கி காரைக்கால் அம்மையாரையும் வணங்கி மகிழ்ந்து வாழ்க்கையை சிறம்பட வாழ வேண்டுகிறேன். இப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாருடைய கதையை கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவனின் மீது பக்தி இருந்தால், அசைக்க முடியாத பக்தி இருந்தால் நாம் அனைத்தையும் அடையலாம். நம்பிக்கை மட்டும் வைக்க வேண்டும். என் சுவாமி, எல்லாமே நீதான், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, எனக்கு அனைத்தும் நீயே, நான் சிரித்தாலும் நீயே, அழுதாலும் நீயே, நடந்தாலும் நீயே, அமர்ந்தாலும் நீயே, அனைத்தும் நீயே சுவாமி, என் செயல்கள் அனைத்தும் முன்னாலேயே நடக்கின்றது என்று சிவபெருமானிடம் முழு சரணாகதி அடைந்தால் நாம் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம், தொல்லைகளிலிருந்து விடுபடலாம், சாந்தமான வாழ்க்கை வாழலாம். இது சத்தியம். நோயற்ற வாழ்வு, நிறைவான செல்வம் வாழ்வோம் என்று கூறி இந்த கதையை முடிக்கின்றேன்.
பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள், பிடிக்கவில்லை என்றால் வருத்தமடைய வேண்டாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். புனிதவதி தாய்க்கு, காரைக்கால் அம்மையாருக்கு வந்தனம், வந்தனம், வந்தனம். சிவாய நம.